ஜெக பாரம்பரியா குடும்ப உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எல்லாருக்குமே இனிய அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ். சரிங்களா? சோ இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? அன்புன்ற ஒரு விஷயத்த எல்லா இடத்துலயுமே நம்ம பரப்பணும். அதன் மூலமாக யாருக்கு நல்லது? நம்ம ஒருத்தட்ட அன்பு செலுத்துறதுனால நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். யார்கிட்ட அன்பு செலுத்துறோமோ அவங்களுக்கு நல்லதுன்னு. அவங்களுக்கு நல்லது இல்ல. அவங்களுக்கு நல்லதுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த வகையில நல்லதுன்னு பார்த்தா, இப்போ உள்ள வியாதிகள் எல்லாமே சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். மனம், உடல் சார்ந்த பிரச்சனை. மனசுல ஏற்படுற அதிகமான கோபம், வெறுப்பு, பொறாமை இந்த மாதிரியான எண்ணங்களால அது இரத்த ஓட்டங்கள்ல, மூளை செல்கள்ல, இதயங்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்தி நிறைய புதிய புதிய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறதுனால, மனம் மகிழ்ச்சியாக, அமைதியாக, அன்பாக அனைவரையும் மன்னிக்கின்ற ஒரு குணத்தோடு, ஒரு பொறுக்கின்ற குணத்தோடு, பொறுமை என்றும் ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கும் பொழுது, அனைவருக்கும் ஆரோக்கியம்ங்கிறது சாத்தியம்ன்றத நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானமா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இன்றைய நிகழ்வுல நம்ம ஜேகே பாரம்பரியாவின் விழிப்புணர்வு நிகழ்வுல நம்ம எடுத்துக்கிற தலைப்பு என்னன்னா, அதிகமான உடல் எடை. அதை குறைப்பதற்கான ஆரோக்கியமான வழிமுறை. அப்படி இப்படி பார்த்த உடனே உடல் எடை அதிகமாயிடுச்சுனாலே தப்புதானா? என்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, நிச்சயமா இல்ல. ஒரு சிலருடைய பரம்பரை, அவர்களுடைய ஜீன் வாக்குக்கு ஒல்லியான தேகம்ன்றது ஆரோக்கியமா இருக்கலாம். ஒரு சிலருடைய பரம்பரையில உடல் பருமனான தேகம்ங்கிறது ஆரோக்கியமா இருக்கலாம். அப்போ நமது உடல் எடை நமக்கு ஒரு பாரமாக, சுமையாக இல்லாம இருந்து, நாம செய்கின்ற அன்றாட வேலை செய்யறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லாம, ஒரு பிளெக்சிபிளாக நம்மளுடைய உடல் எடை இருந்துச்சுன்னா, அந்த எடைங்கிறது பிரச்சனை இல்ல. அதை தவிர்த்து நம்மளுடைய அதிகமான உடல் எடை நம்மளுடைய வழக்கமான ஆரோக்கியமான ஒரு செயல்பாடுகளுக்கு தடையாக இருக்கும் பொழுது, அது அதீதமான ஒரு உடல் எடை ஒபேசிட்டி என்ற வகையில கன்சிடர் செய்யப்பட்டு, அதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு பார்த்தா, இப்புள்ள காலகட்டத்துல எல்லாமே ரெடிமேட்ல வந்துருச்சு. அப்படிதானே? குழந்தை கூட 2 மாசத்துல பிறக்க வைக்க முடியுமா? என்ற மாதிரியான கேள்வி, தேடல் இருந்துட்டு இருக்கு. அதுலயும் இப்போ அட்வான்ஸா நிறைய பேர் இப்ப கணவன், மனைவி 2 பேருமே சிம்பிளா பிளான் பண்ணிடுறாங்க. ஒரு டெஸ்ட் டியூப்லயே குழந்தைய வளர்த்து என் கையில குடுங்க. அதுக்கப்புறம் நான் குழந்தையா நான் வளர்த்துக்கிறேன்ற அளவுக்கு ரெடிமேட் உலகத்துல போயிட்டு இருக்கிறதுனால, இந்த ஒபேசிட்டிக்குமே ஏகப்பட்ட விளம்பரங்கள். நம்மளுடைய சோசியல் மீடியா பார்த்தாலே தெரியும். 7 நாள்ல 20 கிலோ குறைக்கிறோம். ஒரு மாசத்துல 50 கிலோ குறைக்கிறோன்ற அளவுக்குலாம் கேட்டுங்க. ஒவ்வொரு 1000 கேட்டுங்க, ஒவ்வொரு கிலோ குறைஞ்சுக்கிட்டே போகுன்ற மாதிரிலாம் விளம்பரங்கள் வருது. இது சாத்தியம் தானா என்ற ஒரு கேள்வி நமக்கு வேணும். நிறைய பேர் அதீதமாக ஆசைப்பட்டு, பேராசைப்பட்டு 10 நாள்ல 10 கிலோ குறைக்கிறேன்ற பெயர்ல சாப்பாடெல்லாம் தவிர்த்து, என்னென்னமோ கலக்கி குடிச்சு, நம்ம பசி இல்லாம ஆக்கி, வெயிட்ட குறைக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். கண்கூடாக அவங்க சொல்றத அவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க. 30 கிலோ வரைக்கும்லாம் ஒரு மாசம் 2 மாசத்துல குறைச்சிடுறாங்க. ஆனா அதே நபர்களை தொடர்ந்து ஒரு 6 மாதங்கள், ஒரு வருடங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரும் பொழுது, அவர்கள் இழந்த எடையை விட அதிகமான உடல் எடையோடும், மற்றைய புதிய புதிய வியாதிகளோடும் இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன? ஒரு ப்ராப்பரா, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல்ல அந்த உடல் எடையை குறைக்காம, ஒரு இம்ப்ராப்பரா, அவசரமான கதியில வெறும் பொருட்செலவு காசு மட்டும் கொடுத்தா போதும் குறைச்சிடலான்ற பிளேயர்ல குறைக்கிறதுனால ஏற்படுற தற்காலிகமான உடல் எடை குறைப்புங்கிறது நிறைய வியாதிகளுக்கு காரணமா இருந்துட்டு இருக்கு. சோ இந்த வகையில உடல் எடை குறைக்கணும்னு பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஏன் கூடுதுன்ற ஒரு புரிதல் நமக்கு இருந்தா மட்டும்தான் அதை குறைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அவாய்ட் த காஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க மருத்துவத்துல. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு பேஷண்ட் வராங்கன்னா, இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த காரணத்தை அவங்ககிட்ட சொல்லி, இதை இனி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் இருக்கிற பிரச்சனைக்கு கொஞ்சம் மருந்துகள் கொடுக்கும் பொழுதுதான் என்ன ஆகும்? படிப்படியாக அந்த பிரச்சனைங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அப்போ உடல் எடை குறைக்கணும்னு பிளான் பண்ணா, எதெல்லாம் உடல் எடையை கூட்டுது என்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கும் பொழுதுதான் அது சாத்தியமாகுது. அப்ப ஏன் உடம்பு எடை கூடுது? சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம கையில நம்மளுடைய குடும்ப செலவுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஆனா நமக்கு ஒரு மாசம் கையில 1,50,000 ரூபாய் வந்துருச்சு. அப்ப 50,000 ரூபாய் நமக்கு எல்லா செலவும் பண்ணிட்டோம். மிச்சம் 1,00,000 ரூபாய் கையில இருந்துச்சுன்னா, அது நம்ம என்ன பண்ணுவோம்? யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு வழியில நம்ம சேமிப்போம்.
ஒண்ணு பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டு வைப்போம், இல்லைன்னா ஒரு கோல்டு கொஞ்சம் வாங்கி வைக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் நம்ம பண்ண போறோம். அப்போ என்னைக்குமே தேவையை விட கொஞ்சம் அதிகமான பொருள் நம்மகிட்ட கிடைக்கும் பொழுது அதை சேர்த்து வைப்பதற்கான முயற்சியில நம்ம ஈடுபடுற மாதிரி அன்றாடம் நம்ம உடலுக்கு எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு கலோரிஸ், எவ்வளவு சக்தி தேவையோ அதை விட அதிகமான சக்தி தருகின்ற உணவுகளை, இல்ல அதை விட நம்ம உடலுக்கு ஜீரணத்தை விட அதிகமான பொருட்களை, வெறும் சத்துக்களை மட்டும் கன்சிடர் பண்ணாம சுவையை மட்டும் பிரதானமாக கொண்ட துரித உணவுகளை அதிகம் சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான கலோரிஸை விட அதிகமான கலோரிஸ் உற்பத்தி ஆகும் போது நம்ம உடம்பு என்ன செய்யும்? அதை பிற்கால தேவைக்காக, நாளைக்கு இவனுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா, 10 நாள் பட்னியாட்டு ஒரு ரூம்ல யாராவது அடைச்சு போட்டாங்கன்னா, இந்த உயிரை நம்ம உயிர் காக்கணுமே, என்ன பண்றது? அப்புறம் அதை கொழுப்பா நம்ம உடம்புல சேர்த்து வைக்கலாம் என்ற ஒரு பிளான்ல நம்ம உடம்புல அங்கங்க சேர்த்து வைக்குது. அப்போ இந்த சேர்க்கையானது எந்த உறுப்புல இருக்குன்றத பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரு. நம்மளுடைய லிவருக்கு மேல ஃபுல்லா கொழுப்பு படி படிச்சுட்டா அதுக்கு பேர் ஃபேட்டி லிவர். இதே கொழுப்பானது நம்மளுடைய அந்த இரத்த குழாய்களுக்கு உள்ளுக்குள்ள படிஞ்சு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன ஆகும்? அது வந்து ஹார்ட் பிளாக். தலையில போயிட்டு தான் அடைப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அது பக்கவாதம். அப்போ உடம்புல ஒவ்வொரு இடங்கள்ல ஏற்படுகின்ற அந்த கொழுப்பு படிவத்தை பொறுத்து ஒவ்வொரு வியாதிகள் சொல்லப்படுது. அப்போ ஒபேசிட்டிங்கிறது ரொம்ப பயப்படுற ஒரு பிரச்சனையான்னு கேட்டா, ஆரோக்கியமான உணவுகளை உண்ணாம, ப்ராப்பரான பயிற்சிகள் செய்யாம, நமது உடல் எடை அதிகமாகி அது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் பொழுது அந்த ஒபேசிட்டி நமக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளையோ, நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளையோ, தோல் அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளையோ, இல்லைன்னா சிறுநீரகத்துல கிட்னில சிறுநீரக கோளாறுகளையோ, சர்க்கரை வியாதியையோ உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஒபேசிட்டிங்கிறத, இந்த அதிகமான உடல் பருமனை ப்ராப்பரா கையாள வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. அப்போ ஓகே, அப்ப நம்ம வழக்கத்தை விட அதிகமா, அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புல எடைய கூட்டுதுன்னா அளவா சாப்பிடணும், அப்படிதானே சார்? எந்த அளவு, எப்படி நான் இதுதான் எனக்கு சரியான அளவுன்றத மெஷர் பண்றது என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படும். அதுக்குதான் நம்ம ஜேகே பாரம்பரியால சிம்பிளான ஃபார்முலா சொல்லுவோம். பார்க்கிறதுக்கு செயற்கையான கலர், செயற்கையான மசாலாக்கள், செயற்கையான பிரிசர்வேட்டிவ்ஸ் எவ்வளவு அதிகமா சேருதோ அந்த உணவுகள்லாம் உடம்பிற்கு ஏகப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும், ஹார்மோன்களை இம்பேலன்ஸ் ஏற்படுத்தும். எந்த உணவுகள் பல வர்ணங்கள்ல இயற்கையாகவே கிடைக்குதோ, பல வர்ணங்கள்னா இப்படி ஒரு கம்பு எடுத்தா ஒரு வர்ணத்துல இருக்கும், ஒரு கருப்பு கவனி ஒரு வர்ணத்துல இருக்கு, சிறுபயிறு ஒரு இயற்கையான வர்ணத்துல இருக்கு. அப்போ பனிவரகு, குதிரைவாளி, திணை, ஒவ்வொரு ராகி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வர்ணத்துல இருக்கு. அந்த வர்ணத்தை யாரும் போய் செயற்கையாக பூசப்பட்ட வர்ணம் இல்லை, இயற்கை கொடுத்த வர்ணம். ஒவ்வொரு இயற்கை வர்ணத்திலும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. அப்போ இந்த சத்துக்கள் நிறைந்த சிறுதானிய உணவுகளை, பாரம்பரியமான அரிசிகளை பயன்படுத்துறத குறைச்சிட்டு பாலிஷ் செய்யப்பட்ட உணவுகளை அதிகமா சாப்பிட சாப்பிட உடம்புல அதிகமான குளுக்கோஸ் ஏற்பட்டு, குளுக்கோஸ் எல்லாம் கொழுப்பாக உடம்புல சேர்ந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதில் முதன்மையான ஒரு பிரச்சனை தான் என்னது? உடல் பருமன்னு நமக்கு சொல்லப்படுது. அப்ப இந்த உடல் பருமனை ஆரோக்கியமாக எப்படி நாம டீல் பண்றது? அப்போ நம்ம உடம்புல என்னென்ன மாதிரியான இயற்கையான மூலக்கூறுகள், இயற்கையான சத்துக்கள் நம்ம உடம்புல இருக்கும் பொழுது அது உடல் எடை குறைப்புக்கு அது சப்போர்ட் ஆகும்னு பார்த்தா, முக்கியமான ஒரு சில வேதிப்பொருட்கள், இயற்கையான வேதிப்பொருட்கள் இருக்கு. இந்த கேலட்டோமெனன், லியோலினிக் ஆசிட், தைமோக்யூனோன், பைப்பெரின், டெர்மினிக் ஆசிட், விட்டமின் சி, குர்குமின், தைமால், யூஜினால், ஜிஞ்சிரால், அலிசின், இந்த சத்துக்கள்லாம் நம்ம உடம்புல கிடைச்சதுன்னா உடம்புல கொழுப்புலாம் கரைஞ்சிரும். தேவையில்லாத கொழுப்புகள் கரைஞ்சி ஜீரண சக்தி சிறப்பாக இருந்து, உடலினுடைய எதிர்ப்பாற்றல் சிறப்பாக இருந்து, இரத்த குழாய்களுக்குள்ள அடைப்புகள் இல்லாம லிவர் தன்னுடைய செயல்பாட்டை துரிதமாக செய்து தேவையற்ற உடல் பருமனை குறைப்பதற்கு இதெல்லாம் சப்போர்ட்டா இருக்கு. இதுல என்னென்ன கெமிக்கல், இதுல என்னென்ன மாத்திரைகள்ல இருக்குன்னு கேட்டா, நம்ம அன்றாடம் உண்ணுகின்ற இயற்கையான உணவுகள்ல, இயற்கையான மூலிகைகள்ல இந்த சத்துக்கள்லாம் பொதிந்து கிடக்கு. அப்ப என்னென்ன உணவுகள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த சத்துக்கள் இருந்த உணவுகளை சாப்பிடும் பொழுதுதான் அந்த ஃபேட் வந்து அது ஒரு கரைக்கக்கூடிய, கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய, உடம்புடைய சர்க்கரை அளவை மெயின்டைன் செய்கின்ற, மெட்டபாலிசம் ரெகுலேட் பண்ணுகின்ற ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இதை பத்தி இதுதான் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் அந்த வெயிட் லாஸ் கிட்ல மெயின் ஃபோக்கஸ் இன்கிரீடியன்ட் சேர்க்கப்பட்டிருக்கு.
முக்கியமான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம உடம்பு இயல்பா நமக்கு குறையணும்னா சாப்பிடுற சாப்பாடு ப்ராப்பரான டைம்ல பசிக்கும் போது சாப்பிடணும். அப்போ சூரியன் இருக்கும்போது சாப்பிடுற சாப்பாடு உடலுக்கு ஆற்றலை தருது. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுற சுவைக்காக சாப்பிடுற சாப்பாடு உடம்புக்கு எண்ணற்ற வியாதிகளை தருது, அஜீரணத்தை தருது. சார் நான் அப்பலாம் சாப்பிட்டு பழகிட்டேன். அப்ப என்ன பண்றது? சமைத்த உணவுகள பகல் நேரங்கள்லயும், மற்ற நேரங்கள்ல அதிகமாக பசி எடுக்கும்போது காய்கறிகள், பழங்களையும் சாப்பிட்டு ஓரளவுக்கு அத பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா, முக்கியமா அதிகமா பசி எடுக்கிறவங்க கொய்யாக்காய அப்பப்ப சாப்பிட்டாச்சுன்னா, அதிகமான பசிங்கிறது படிப்படியாக குறைக்கப்படும். முக்கியமா இந்த ஒரு பாதாம், பிஸ்தா, கொட்டை வகைகள்லாம் உடற்பருமனை தூண்டாது. புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால, அதிகமான பசியையும் கட்டுப்படுத்தி, உடலுக்கு தேவையான ஆற்றலையும் தரும். அப்ப முடிந்த வரைக்கும் துரித உணவுகள் வெள்ளை கலர்ல இருக்குது. வாயில வச்சோனே வயித்துக்குள்ள வலிக்கிட்டு போற உணவுகள கொஞ்சம் குறைச்சு, நல்லா மென்று சாப்பிடுகின்ற நார்ச்சத்துக்கு நிறைந்த உணவுகள சாப்பிடுறது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும். அசைவ பிரியர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நற்செய்தி. அதிகமா பசி எடுக்கிறவங்க டெய்லி 2 அவிச்ச முட்டை கூட சாப்பிடலாம். அவிச்ச முட்டை 2 சாப்பிடுறவங்களுக்கு உடல் பருமன் குறையும். கெட்ட கொழுப்புகள் குறையும். உடம்புக்கு ஆற்றல் நன்றாக கிடைக்கும். அதனால அட்டாக்லாம் வராது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப நெறைய நெறைய பேரு ஹோட்டல்லாம் பார்த்தாச்சுன்னா, பிரியாணிக்கு முட்டை வச்சிருப்பான். முட்டையில வெள்ள கருவு மட்டும் சாப்பிடுறாங்க. மஞ்ச கரு ஃபுல்லா தட்டுல இருக்கு. ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும்போது பார்த்தேன். நெறையவே தட்டுல மஞ்ச கருவெல்லாம் இருந்துட்டு இருக்கு. காரணம் மஞ்ச கருன்னா அடைச்சிரும்ன்ற மாரி நெனைச்சிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்ல. நல்ல ஜீரண சக்தி சிறப்பாக இருந்து, உங்களுடைய உடற்பயிற்சியோடு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தால், வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு 2யும் சேர்த்து சாப்பிடுறது, இதயத்தை பலப்படுத்தும். உடலினுடைய கெட்ட கொழுப்புகளை கரைப்பதற்கும் சப்போர்ட்டா இருக்கும். உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல கீரைகளை அதிகமா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? நம்ம உடம்புக்கு ஒரு 2000 கலோரிஸ் தேவைப்படுது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல 3000 கலோரி இருக்கு. அதிகமான அந்த 1000 கலோரி என்ன ஆகுது? கொழுப்பா சேருது. அப்ப அந்த நபருக்கு உடல் எடை என்ன ஆகும்? அப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கூடிக்கிட்டே போகும். சரி, நமக்கு 2000 கலோரிஸ் தேவைப்படுது. நாம 2000 கலோரி தான் சாப்பிடுறோம். அப்ப அந்த உடல் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும். இப்பதான் உடல் பருமன் அதிகமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? இயல்பாகவே உடம்புல நீ சாப்பிடலனாலும் உனக்கு உடம்பு சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு உன் பேங்க்ல டெபாசிட் இருக்கிற மாதிரி நம்ம ஒன்று கொழுப்பு இருக்கு. இந்த கொழுப்பை பயன்படுத்துறதுக்கு உடல் தயாரா இருக்கு. அதற்கான வாய்ப்பை நம்ம சாப்பிடாம இருந்தா கொடுக்கணுன்ற ஒரு புரிதலோட நமக்கு 2000 கலோரிஸ் தேவைப்படும் போது நம்ம ஒரு 1500 கலோரிஸான உணவுகளை எடுத்தோம்னா மீதம் உள்ள 500 கலோரி அந்த கொழுப்புகளால் கரைக்கப்பட்டு நம் உடலுக்கு ஆற்றலாக மாற்றப்படும். இதுதான் ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக செயல்படும். இந்த ஃபார்முலா வரும்போது மைண்டுக்குள்ள வந்து கொலஸ்ட்ரால்ங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்கு. இந்த கொலஸ்ட்ரால் லிபிட் ப்ரொஃபைல செக் பண்ணி பார்த்துட்டு கொலஸ்ட்ரால் இருக்குன்ற ஒரு ரிப்போர்ட் வந்த உடனே இன்னையில இருந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எலும்பு சூப் குடிக்க மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், கொழுப்பு உணவுகளை நான் எடுத்துக்க மாட்டேன்லாம் நிறைய பேர் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிறாங்க. அப்படி கட்டுப்பாடா இருக்கிறவங்களுக்கு நாளாக நாளாக கொலஸ்ட்ரால் குறையுதான்னு பார்த்தா குறைய மாட்டேங்குது. ஒரு சில நபர்கள் டக்குனு கொலஸ்ட்ராலை குறைக்கணுன்ற அட்டார்வாஸ்டின் போன்ற ஸ்டாட்டின் மாத்திரைகளை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. தொடர்ந்து அட்டார்வாஸ்டின் போன்ற ஸ்டாட்டின் மாத்திரைகளை பயன்படுத்தி வாழ்வியல்ல சரியான உணவுகளையும் பயிற்சிகளையும் செய்யாம வெறும் கொலஸ்ட்ரால் மாத்திரையை மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய நரம்பு தளர்ச்சிகள், ரொம்ப பலகீனங்கள் ஏற்பட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் சிறந்த தீர்வான்னு கேட்டா தீர்வு இல்லை. எல்லாருக்குமே நல்ல ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. கொலஸ்ட்ரால்ங்கிற ஒரு பிரச்சனை. அதனால நான் சாப்பாடு கண்ட்ரோல் பண்றேன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, அது சைவமோ, அசைவமோ சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, நம்ம உடம்பு உற்பத்தி செய்யற கொலஸ்ட்ரால் ஒரு 10ல இருந்து 15 அதிகபட்சம் 20% தான். மீதமுள்ள 80% நம்ம லிவர் உற்பத்தி பண்ணுது. எதிலிருந்து? நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும். யோசிச்சு பாருங்களேன். நான்வெஜ் சாப்பிட்டாதான் கெட்ட கொழுப்பு உடம்புல ஏறிடும், கொலஸ்ட்ரால் கூடிடும்னு நினைச்சீங்கன்னா, நான்வெஜ்ஜே திங்காம சுத்த சைவமாக இருக்கிற நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாருக்குமே கொலஸ்ட்ரால் இருக்க கூடாதுல்ல. அவங்களுக்கும் பார்த்தா ஏகப்பட்ட கொலஸ்ட்ரால் இருந்துட்டு இருக்கு. அப்படித்தானே? சரி, நான்வெஜ் வாரத்துல ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பிடுற நபர்கள் எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கணும் தானே? அவங்களே ஆரோக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ கொலஸ்ட்ரால்ங்கிறது உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியது. நல்ல கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகள், நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள், நல்ல புரோட்டீன் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடுறது நிச்சயமாக உடல் எடையை குறைக்கும். அதனால நம்ம பேஷண்ட் எல்லாம் சொல்லுவோம், வெயிட்ட குறைக்கணும்னா சாப்பாடெல்லாம் வாயை கிட்டி வயிற்று கிட்டலாம் வெயிட்ட குறைக்காதீங்க, திரும்ப கூடிரும். சாப்பிட்ற சாப்பாட்டுல அந்த உணவுகள்ல சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துங்க.
சமைத்த உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சமைத்த உணவுகள்லையும் சிறுதானிய உணவுகள் அதிகமா எடுத்துக்கோங்க. முளைகட்டிய தானியங்களை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்கிறது தான் ஆரோக்கியமானது. அப்படியே பலூன்ல காத்து போற மாதிரி சப்புன்னு வெயிட்ட குறைக்கிறது உடலுக்கு ஏகப்பட்ட நிறைய பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும். அப்ப இது ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப ஆரோக்கியமான உடல் எடை குறைக்கிறது அந்த பிக்சர் பாருங்க. உடம்புக்கு 2 பேருக்குமே உடம்பு குறைஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு பார்த்தா சதெல்லாம் தொலை தொலைன்னு எலாஸ்டிட்டி எல்லாம் போய் இருக்குது. ஆனா இன்னொருத்தருக்கு பாருங்க உடல் எடை குறைஞ்சிருக்கு. அந்த தசைகள் மசில்ஸ் ப்ராப்பரான வடிவத்தோட இருந்துட்டு இருக்கு. இதுதான் ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு. நம்ம பார்த்தோம்ல இயற்கையான உணவுகள் மிகச்சிறந்த வகையில் உடல் எடை குறைக்க சப்போர்ட் பண்ணுது. அதீதமான பசிகளை கட்டுப்படுத்துது. உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. கொழுப்பு அதிகப்படுத்துறது இல்லைன்னு பார்த்தோம்ல. அந்த உணவுகள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வர்ணத்துல இருந்துட்டு இருக்கு. இதுதான் இயற்கை. இயற்கை வெறும் வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய இட்லி, தோசை, இடியாப்பம், சோறுன்னு மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது சர்க்கரை நோயையும் வர வைக்கும். அதீதமான உடல் எடையும் அதிகரிக்கும். நம்ம ஜேகே பாரம்பரியாவில் உடல் எடை குறைக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு கிட்டு நம்ம வந்து பரிந்துரை செய்யறோம். அதனுடைய பெயர் வந்து வெயிட் லாஸ் கிட். இது ஒரு மாசத்திற்கான ஒரு கிட்டு. இது ஒரு வெயிட் லாஸ் கிட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டம் இருந்துட்டு இருக்கும். ஒன்னு ஸ்லிம் ஃபிட்ங்கிற ஒரு ஜூஸ் இருக்கும். ஸ்லிம் ஃபிட் ஃபேட் பர்னர்னு சொல்றக்கூடிய ஒரு பவுடர் இருந்துட்டு இருக்கும். தென் கேப்சியூல் ஒன்று இருக்குதோ அண்ட் ஸ்லிம் ஃபிட் சூர்ணம் இருக்குது. அப்போ வழக்கமா நம்ம ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது 4 பொருளையும் ப்ராப்பரான டைம்ல அவங்க ஒர்க்குக்கு இடையூறு இல்லாம சாப்பிட்றதுக்காக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பயன்படுத்துறதுக்கான ஒரு டைமிங் இருக்கு. இப்போ ஸ்லிம் ஃபிட் ஜூஸ்ங்கிறது முக்கியமா அந்த சீந்தில் கொடி, அந்த முருங்கை, இந்த லவங்கப்பட்டை, சுரைக்காய், இந்த போன்ற நெல்லி, இந்த போன்ற பச்சிலைகள் சேர்ந்த ஒரு ஆரோக்கியமான இயற்கையான ஒரு ஜூஸ் இது. அப்ப இத காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் வெதுநீர்ல ஒரு 30 மில்லி ஒரு கலந்து நம்ம வந்து குடிச்சிட்டு வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ உடற்பயிற்சியோ பண்ணும் பொழுது அந்த கெட்ட கொழுப்புகளை கரைப்பதற்கான ஒரு ஆற்றல் உடம்புல வந்து அந்த ஆக்டிவேட் செய்யப்படும். அப்ப இது காலைல எந்திரிச்சோட நம்ம குடிச்சிக்கலாம். குடிச்சிட்டு வாக்கிங் போகலாம். வாக்கிங் போயிட்டு வந்து நம்ம குடிக்கலாம். ஈஸியான டைம். ஓகே. காலை சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியோ இல்ல சாப்பிட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்தோ ஸ்லிம் ஃபிட்ங்கிற ஒரு ஃபேட் பர்னர்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு பவுடர், முக்கியமா இந்த மந்தாரை, நிலவாகை, கடுக்காய், வில்வம்லாம் சேர்ந்தது. இதை நம்ம வந்து வெதுநீர்ல கலந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர்ல கலந்து குடிக்கும் பொழுது சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் செய்வதற்கான கெட்ட வாயுக்களை அகற்றுவதற்கான ஒரு ஜீரண சக்தி வந்து உடம்புல வந்து செயல்படும். அப்ப இது நம்ம வந்து கெட்ட கொழுப்புகளை உடம்புல சேர விடாது. சாப்பிட்ற சாப்பாடை ப்ராப்பரா ஜீரணம் செய்து சத்துக்கள் உடல் கிரகிக்கிறத வந்து அப்சார்ப்ஷன் சொல்றாங்க இல்லையா, அதை தூண்டுகின்ற வர்ணத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. மதியம் இரவு நேரத்துலன்னு பாத்தீங்கன்னா வழக்கமா நம்ம வந்து ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்க டைம்ல ஒரு நாளைக்கு 2 வேளை அந்த ஸ்லிம் ஃபிட்டுங்கிற ஒரு கேப்சூல் இருக்கு. 2 கேப்சூல் ஆகாரத்துக்கு முன்னோ பின்னோ ஒரு நாளைக்கு 2 வேளை எப்பனாலும் எடுத்துக்கலாம். வாயில போட்டு ஒரு வெந்நீரோ தண்ணீரோ நம்ம குடிக்கும் பொழுது எளிமையான வடிவத்துல அதுல கருஞ்சீரகம், இஞ்சி, சிறுகுறிஞ்சான், மூக்கரட்டை, இந்த சிறுகுறிஞ்சான்னு சொல்ல உடனே சுகருக்கு இந்த சிறுகுறிஞ்சான் பொடி சாப்பிடுவாங்களே தோணும். இந்த மூக்கரட்டைன்னு சொல்லும் போது புனர்ணவான்னு சொல்லுவாங்க. உடம்புல அந்த வீக்கத்தை அதிகமா கால்லாம் வீங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மூக்கரட்டைய கசாயம் போட்டு குடிச்சா அந்த வீக்கம்லாம் பத்தும்னு நம்ம கிராமங்கள்ல ஒரு கைப்பக்குவமான ஒரு முறை இருக்கு. இந்த மிளகு, கருஞ்சீரகம்லாம் உடம்புல விஷத்தன்மையை நீக்குகின்ற ஆற்றலோடு இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த லவங்கம், நெல்லி, சோம்பு, மஞ்சள்லாம் உடம்புல வந்து ஃபேட்டை கரைக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மூலிகை. அப்ப இத ப்ராப்பரான ஒரு சேர்மானத்துல சேர்த்து தயார் செய்யப்பட்டதுதான் இந்த ஸ்லிம் ஃபிட்ங்கிற கேப்சூல்ன்றதுனால ஒரு நாளைக்கு 2 வேளை, ஒரு மதியம், இரவு, இல்ல எனக்கு காலையில ஒரு 11 மணிக்கு, ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஆபீஸ் டைம்லயே வாயில போட்டு வெந்நீரோ தண்ணீரோ குடிக்கும் பொழுது மிகச்சிறந்த வகையில உடலே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சரி, என்னதான் வீடு சுத்தமா இருந்தாலும் டெய்லி நம்ம தூத்து பெருக்குறோம், அதை கிளீன் பண்ணதானே செய்யறோம். அதே மாதிரி அன்றாடம் உண்ணுகின்ற உணவுகள்ல ஏதோ ஒரு வழியில உடம்புல குடல்ல கொஞ்சம் உஷ்ணங்கள், வறட்சிகள், சூடுகள், கழிவுகள்லாம் தங்குறதுனால அதை கிளியர் செய்வதற்கான ஸ்லிம் ஃபிட் சூர்ணம்ங்கிறது கிட்ல வந்து இருக்கும். நைட்டு தூங்கும் போது ஒரு 1.5 ஸ்பூன் வெந்நீர்ல கலந்து குடிச்சாச்சுன்னா உடம்பு அந்த வயிறு அந்த லகுவாக அந்த மலச்சிக்கல் இல்லாம அந்த கழிவுகள் வெளியேற்றுகின்ற செயலை வந்து துரிதப்படுத்தும். அப்ப காலைல எந்திரிச்ச உடனே ஸ்லிம் ஃபிட் ஜூஸ், நைட்டு தூங்கும் பொழுது ஸ்லிம் ஃபிட் சூர்ணம். ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஏதாவது 2 வேளை சாப்பாடுக்கு முன்னோ பின்னோ அந்த கேப்சூல், ஸ்லிம் ஃபிட் கேப்சூல். காலையில கிளம்பும் போது உணவுக்கு முன்னோ பின்னோ அந்த ஸ்லிம் ஃபிட், இந்த ஃபேட் பர்னர், இந்த 4ஐயும் ப்ராப்பரா எடுக்கும் பொழுது
என்ன உடல்ல மாற்றங்கள் ஏற்படும் பாத்தீங்கன்னா, இதில் உள்ள இந்த மூலிகைகள் இருக்கு இல்லையா, இது வந்து உடம்பினுடைய ஹார்மோன்களை வந்து பேலன்ஸ் பண்ற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த காஞ்சனாரான்ற ஒரு மூலிகை நம்ம பார்த்தோம். அது வந்து முக்கியமா காஞ்சனாராங்கிறது வந்து அந்தி மந்தாரை இன்னும் நம்ம வந்து சொல்லுவாங்க. தைராய்டு பிரச்சனைக்கு அது பார்க்கிறதுக்கு அந்த இலையே எப்படி இருக்கும்னா, இந்த தொண்டையில தைராய்டு கிளாண்ட் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இலைய பாதியா 2 இது அது ஹார்ட் சிம்பிள் மாதிரி இருந்துட்டு இருக்கும். அப்போ இது ஹார்மோன்களையும் பேலன்ஸ் செய்து ஜீரணத்தை பலப்படுத்தி உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கொழுப்புகளையும் கழிவுகளையும் நீக்கி ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி தேவையான நேரத்தில் தேவையான பசியை எடுக்க செய்து உடம்பினுடைய கணத்தை குறைத்து லகுவாகவும் சுறுசுறுப்பாகவும் அன்றாட வேலைகளை செய்வதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி படிப்படியாக முதல் மாசத்துல வெயிட் குறையதோ இல்லையோ ஆனா உடம்பு லேசா இருக்கும். 2வது மாசம் கிட்ட பயன்படுத்தும் போது 2ல இருந்து ஒரு 3 கிலோ குறையலாம். 3வது மாதங்கள் ஒரு 6ல இருந்து 8 கிலோ வரைக்கும் நம்ம குறையதுக்கான வாய்ப்பு. இதுதான் ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு. இப்படி வெயிட்டை குறைச்சி ப்ராப்பரான பயிற்சிகள் உணவுகள்ல கவனம் செலுத்தும் பொழுது குறைந்த எடை மீண்டும் கூடாமல் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அப்போ இது உடல் பருமனுக்கு தான் வெயிட் லாஸ் கிட்டான்னு பார்த்தா உடல் பருமன் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு இடத்துலயும் கொழுப்புகள் அதிகப்படியான அந்த தசைகள் அந்த அந்த சேரும் பொழுது உடம்புல என்ன பிரச்சனை எல்லாம் ஏற்படுது? ஃபேட்டி லிவர் ஏற்படுது. பிசிஓடி என்ற பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த கட்டிகள், டயாபெட்டிஸ் சொல்ற கணையத்தில் ஏற்படுகிற இன்சுலின் குறைபாட்டினால ஏற்படுற சர்க்கரை நோய், அதீதமான உடம்பு எடையில எது தாங்குது? இடுப்பு தாங்குது, முட்டு தாங்குது. அப்போ இடுப்பு முட்டுகள்ல ஏற்படுகின்ற ஒரு வலி, சிலருக்கு உடல் பருமன் ஏற்பட்டு அதை யூரின் அடக்க முடியாத யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லுவாங்க. யூரின் வர்ற மாதிரி இருக்கும், பாத்ரூம் போறதுக்குள்ள யூரின் லீக் ஆயிடும். அந்த மாதிரியான தன்மைகளுக்கும் மிகச்சிறந்த வகையில நம்மளோட வெயிட் லாஸ் கிட்டுங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுத்துட்டு இருக்கு. அப்போ 3 மாதத்திற்கு பின் விருப்பப்பட்டவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். இல்ல ஓரளவுக்கு எடை குறைஞ்சிருக்கு, கம்ஃபர்ட்டா நான் ஃபீல் பண்றேன்னு சொல்றவங்க பயிற்சிகளை செய்தாலே போதும், குறைந்த எடை மீண்டும் கூடாது. அப்போ கொலஸ்ட்ரால்ங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நன்றாக மென்று சாப்பிட்டோம்னா, நார்ச்சத்துக்கு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும். ஏன்னா நல்ல கொலஸ்ட்ரால் உடம்புல இருந்தா மட்டும்தான் இதயம் பலமா இருக்கும். நல்ல கொலஸ்ட்ரால் உடம்புல இருந்தா மட்டும்தான் உடலுக்கு தேவையான ஒரு வடிவம் கிடைக்கும். நல்ல கொலஸ்ட்ரால் உடம்புல இருந்தாதான் ஒவ்வொரு செல்களும் ஆரோக்கியமாக செயல்படும். அப்ப நல்ல கொலஸ்ட்ராலினுடைய தன்மை என்ன? நம்ம செல்களுடைய மெம்பரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேலன்ஸ் உற்பத்தி பண்றது இதான். நம்மளுடைய பித்தப்பையிலிருந்து பித்த நீர் சுரக்குன்னு சொல்றோமே, அதை கொடுக்கிறது இதுதான். நம்ம உடம்புல ஹார்மோன்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறது இதுதான். ஒவ்வொரு உறுப்புகளையும் தாங்கி பிடிக்கிறது இதுதான். அப்புறம் இரத்த குழாய்களை சின்ன சின்ன ஒரு கிராக்ஸ்ல ஏற்பட்ட அதை சரி செய்வதும் இதுதான். மூளைகளுக்கு தேவையான ஆற்றலையும் செல்களினுடைய உற்பத்தியையும் நரம்புகளினுடைய அந்த தூண்டுதலையும் துரிதப்படுத்துவது இதுதான்னு எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறதுனால ஒட்டு மொத்தமா கொலஸ்ட்ராலை குறைக்கிறேன்ற பெயர்ல மாத்திரை போட்டு குறைப்பதை விட ஆரோக்கியமான உணவுகளை கொண்டு உடம்பில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம அதிகப்படுத்தும் பொழுது உடம்பினுடைய ஹார்மோன்கள் செல்களினுடைய அந்த வடிவமைப்பு உடம்புல வந்து முக்கியமா நம்ம வெயில்ல போனா விட்டமின் டி சத்து கிடைக்கும்னா சும்மா கிடைக்காது. உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் இருந்தால் மட்டும்தான் அது நம்ம வெயில்ல இருந்து நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் டி சத்தை உற்பத்தி பண்ணும். கொலஸ்ட்ராலே இல்லைன்னா நம்ம விட்டமின் டி நம்ம உடம்புல கிடைக்காது, டி கிடைக்காதுன்னு எலும்பு வீக்கா போயிடும், உடம்பினுடைய ஃப்ரேமே பலகீனமாக்கப்படும். அப்போ நம்ம உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடை குறைக்கணும்னா உடற்பயிற்சிக்கு நேரத்தை ஒதுக்கணும், உறக்கத்திற்கு நேரத்தை ஒதுக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதான். நிறைய பேர் பயிற்சி ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறாங்க, உணவுகள் ப்ராப்பரா எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு சில ஆயுர்வேத ஆயுஷ் மருந்துகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ரிசல்ட் கிடைக்கலன்னு பார்த்தா அவர்களுடைய உறக்கத்துல கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மருத்துவர் நம்மளை குணப்படுத்துவதற்காக அவர் விழித்திருக்கக்கூடிய நேரம் நம்ம தூங்குற நேரம். நம்ம ப்ராப்பரா தூங்கினா மட்டும்தான் உடம்பினுடைய அந்த இயற்கையான அந்த மருத்துவ செயல், கழிவு நீக்க செயல், வியாதிகளை விரட்டுகின்ற ஆற்றல்ங்கிறது செயல்படுறதுனால வெயிட் குறையணும்னா நல்லா தூங்கணும். ஆனா பகல் தூக்கம் கூடாது, இரவு உறக்கம் 10ல இருந்து 11 மணிக்கு. அது இப்ப காலகட்டத்தில் எடுத்தோன்னே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தூங்க போங்கன்னு சொன்னா அது வெறும் பேச்சு. யாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. இப்ப என்னாலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா இப்புள்ள நடைமுறை வாழ்வியல்ல
அட்லீஸ்ட் ஒரு 10-11 மணிக்கு படுத்து காலையில ஒரு 5-6 மணிக்கு எந்திக்கிறது ஒரு ஆரோக்கியமானது. உறங்குவதற்கு 2.5-3 மணி நேரம் முன்னாடியே பசிச்சா கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க. லேட்டா 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்குறதுலாம் காலையில பசி எடுக்காது, ஜீரணமாகாது, கழிவுகள் உடம்புல தங்கும், திரும்பவும் உடம்பு எடைக்கு பிரச்சனையை அதிகமாக நமக்கு ஏற்படுத்தும். இப்ப இதுல அந்த பிக்சரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மலாம் ஸ்கூல்ல படிக்கும்போது வகுப்புல யாரோ ஒருத்தர் 2 பேர் உடல் பருமனா இருப்பாங்க, மத்த எல்லாருமே நம்ம ஒல்லியா தான் இருந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு குழந்தைங்க ஒரே அடியா ஒல்லியா இருக்கிறாங்க, இல்ல ஒரே அடியா பருமனா இருக்கிறாங்க. ஒரு சராசரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்ங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு இல்ல. காரணம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல நமக்கே தெரியாம நம்ம குழந்தைகளுக்கு நிறைய துரித உணவுகள் புகுத்தப்படுகின்றன. நமக்கே தெரியாம நமக்கு வாயில நுழையாத, நம்ம கண்ணுல பார்க்காத நிறைய உணவுகளை நம்ம குழந்தைகள் வாங்கி சாப்பிடுகின்ற சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த துரித உணவுகளினுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. நாக்குல ஒரு ருசிய குடுக்கு, விதவிதமான ருசிய குடுக்கு. அதன் மூலமாக இத மீண்டும் மீண்டும் சாப்பிடணுன்ற அடிக்ஷனை ஏற்படுத்துது. ரொம்ப கவனிச்சு பார்த்தா உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு இது பெரிய எமன் மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நிறைய பெற்றோர்கள்லாம் குழந்தைகளுக்கு பரோட்டா அதிகமா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறோம். கேட்டா இது வந்து உடம்புக்கு கேடு, பரோட்டாலாம் அது ரொம்ப கேடு அது. அது மைதா. அதனால எப்பமா தான் சார் சாப்பிடணும். நான் அடிக்கடிலாம் என் குழந்தைக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு பேரண்ட்ஸ் சொல்றீங்க. அதே பேரண்ட்ஸ் டெய்லி குழந்தைகள என்ன பண்றாங்க, காபி குடிக்கும்போது ஒரு பிஸ்கட் பாக்கெட் தூக்கி குடுத்துடுறீங்க. அதுலயும் கிரீம் பிஸ்கட் பாக்கெட் தனியா ஒரு ஒரு பிஸ்கட் ஒத்தையா உட்காந்து ஒரு குழந்தை சாப்பிட்டு முடிக்குது. அப்போ பிஸ்கட் எதுல செய்யறாங்க? அது பிஸ்கட் பாக்கெட்ல அந்த கோதுமை ஃபீல்ட் எல்லாம் போட்டோ என்னத்த போட்டோ போட்டாலும் அந்த பிஸ்கட்டுக்கு மைதால பண்றதுதான். அது புரோட்டா கூட வாங்கி கொடுத்துடலாம். அது ஒரு நாள் 2 நாள்ல கெட்டு போயிருது. ஆனா பிஸ்கட்ட பாருங்க, 1 வருஷத்துக்கு 6 மாசத்துக்குலாம் டைம் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வீட்டுல பிஸ்கட் பண்ண 2 நாள்ல கவுந்து போயிருது. ஆனா அந்த மார்க்கெட்ல விற்பனை செய்கிற பிஸ்கெட்லாம் பார்த்தா மொறு மொறுன்னு இருக்கு. அப்போ அது ஒரு பிஸ்கட் முழுக்க முழுக்க மைதா, உடலுக்கு கேடு. அது 6 மாதம் 1 வருடம் ஆனாலும் மொறு மொறுன்னு இருக்கிறதுக்கு 10 கெமிக்கல் ஆட் பண்றான். அது வயித்துக்குள்ள தான் போகுது. அந்த பிஸ்கட் சாப்பிட்டாச்சுனாலும் வயிறு நிறைய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப சாப்பிடணுன்ற எண்ணம் ஏற்படுத்துறதுக்கு ஒரு 10 கெமிக்கல் அதுல ஆட் செய்யப்படுது. அதுல சத்துக்கள் எதுவுமே இல்ல. வெறும் சுவைக்காக மட்டுமே 10 கெமிக்கல் அதுல சேர்க்கப்படுது. ஒட்டு மொத்தத்துல உடம்புக்கு எந்த வகையில் நன்மைகள் ஏற்படுத்தாம வெறும் ₹5க்கு 10 பிஸ்கட் நமக்கு கிடைக்குது. இதுல உள்ள துரித உணவுகள், பேக்கரியில் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் பார்த்தா குழந்தைகள் கேட்டா அதை வாங்கித்தான் கேக்குது. அதுக்கு பேர் கூட தெரியல. ஆனா எதை பறிச்சு கேக்குதுன்னு பார்த்தா அந்த கலர். ஒரு பளிச்சுன்னு ஒரு ஒரு கான்ட்ராஸ்டா ஒரு கலர்ல ஒரு ஒரு ஸ்வீட் இருக்கும்போது அது எனக்கு வேணும்னு கேட்கு. அந்த அளவுக்கு அந்த கலருக்கு பயன்படுத்துறதுன்னு இயற்கையா பச்சிலையா ஊத்தி விட்டுருக்காங்க. எவ்வளவு கெமிக்கல் அதுல சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ உணவுகள்ல ப்ராப்பரா கவனம் செலுத்தணும். மைதா சேர்ந்த உணவுகளை முடிந்த வரைக்கும் அன்றாட வாழ்வியல்ல குறைக்கணும். இயற்கையான சிறுதானிய உணவுகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் எடை குறைப்புங்கிறது நிச்சயமாக சாத்தியம். வெறும் லிப்பிட் ப்ரொஃபைல வச்சு மட்டுமே உடம்பு எடை உனக்கு கொழுப்பு அதிகமா இருக்கு, இது எனக்கு வந்து குறைச்சாகணும் சொல்றதை விட உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைல்ல உங்களுடைய எல்டிஎல் எப்படி இருக்கு, ட்ரைகிளிசரைட் எப்படி இருக்கு, உங்களுடைய உணவு எப்படி இருக்கு, உறக்கம் எப்படி இருக்குன்றதை கவனிக்கும் பொழுது மட்டும்தான் உடல் எடை குறைப்பு மட்டுமல்ல, கெட்ட கொழுப்புகளும் படிப்படியாக குறையும். அப்போ நம்மளுடைய நிறைய முதல்ல வந்தோடனே நிறைய புதிய புதிய கெமிக்கல்ஸ் நிறைய பார்த்தோம் இல்லையா? மூலக்கூறுகள் உடம்பினுடைய உடல் எடையை குறைக்கின்ற, லிவரை பலப்படுத்துவதற்கு சிறந்த மூலக்கூறுகள் நம்ம பார்த்தோம்ல. அந்த மூலக்கூறுகள்லாம் இதுலதான் இருக்கு. ஒரு வெந்தயம், கருஞ்சீரகம், சீரகம், மிளகு, இந்த அர்ஜுனான்னு சொல்ற மருதம்பட்டை, அந்த நெல்லிக்கனி, மஞ்சள், குறுமிளகு, இஞ்சி, ஓமம், அந்த பூண்டு, இதெல்லாம் மிகச்சிறந்த வகையில உடம்பு எடை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இதனுடைய சேர்மானங்கள், இதனுடைய முக்கியமான சேர்மானங்கள் அடங்கியதான் வெயிட் லாஸ் கிட்டு. அதனோடு நிறைய பேருக்கு உடல் பருமன் இருந்து, அதனோடு ஃபேட்டி லிவர் இருந்து, உடம்புல இதயத்திலேயே கொஞ்சம் பலகீனங்கள் ஏற்பட்டு, நடந்தா கொஞ்சம் மூச்சு வாங்கக்கூடிய தன்மைகள் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இத்தனை நன்மைகளும் ஏற்படுத்துகின்ற அந்த மூலக்கூறுகள் சேர்ந்த லிப்பிட் ஸ்பெஷல் கேரையும் சேர்த்து எடுத்துக்கோங்கன்றதை நம்ம அட்வைஸ் பண்றோம். இதனுடைய தன்மை என்னன்னா, கொலஸ்ட்ராலுக்கான ஸ்டாட்டின் மாத்திரை எடுக்கிறவங்க கண்டிப்பா அது உடனடியா நிப்பாட்டிட்டு இதன் மூலமாகவே அதை குறைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இதயத்தை பலப்படுத்த முடியும். கொஞ்சம் மூச்சு வாங்க, நடந்தா மூச்சு வாங்க சொல்றவங்க மூச்சு வாங்குறது 1 மாசத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மாற்றம் ஏற்படும். உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வாவே இருக்கிறவங்க, சரியா ப்ராப்பரான ஜீரண சக்தி இல்லாம உடம்புல அந்த ஒரு மாதிரி மந்தமா இருக்கின்ற நபர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பை தர வல்லது. அப்போ இயற்கையான வழியில கெட்ட கொழுப்புகளை கரைத்து
ஃபேட்டி லிவரை குறைப்பதற்கான வாய்ப்பு நம்ம ஜேகே பாரம்பரியால இருக்கு. இயற்கையான வழிகள்ல உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான அதிகமான ஒரு உடல் எடையை குறைத்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற ஆரோக்கியமான வழிகள்ல குறைந்த எடையை மீண்டும் கூட்டாம வெயிட்டை குறைக்குகின்ற ஒரு முக்கியமான மூலிகைகள் சேர்ந்த சேர்மானங்கள் நம்ம வெயிட் லாஸ் கிட்ல இருந்துட்டு இருக்கு. அப்ப இதனோடு சேர்த்து நம்ம என்ன முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உடம்பு எடையை குறைக்கணும் ஒருத்தர் பிளான் பண்ணியாச்சுன்னா, அதாவது ஒரு குழந்தை பெக்கணும்னு ஒரு அம்மா பிளான் பண்ணியாச்சுன்னா 2 மாசம் பொறுமையா இருக்கணுமா, 3 மாசம் பொறுமையா இருக்கணுமா? கண்டிப்பா ஒரு 9 மாசம் பொறுமையா இருக்கணுமா வேண்டாமா? 2 மாசத்துல குழந்தை வரணும்னு ஆசைப்பட்டா அது குழந்தை வராது, பிண்டம் தான் வரும். அதே மாதிரிதான் இப்போ நியூபியர் பிறக்க போது வெயிட் லாஸ் எனக்கு குறைக்கணும்னு ஆசைப்படுகிற நபர் ஒரு தீர்மானமாக 1 வருடத்திற்கு என்னுடைய உணவுகள்ல, நான் செய்யற பயிற்சிகள்ல, என்னுடைய சிந்தனைகள்ல, என்னுடைய உறக்கத்துல நான் ப்ராப்பரான வழிகள்ல நான் கவனம் செலுத்துவேன் என்ற மாதிரியான ஒரு அஃபர்மேஷன் தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய வெயிட் லாஸ் கிட்ட பயன்படுத்தும் பொழுது மிகச்சிறந்த வகையில ஆரோக்கியமாக உடல் எடையை குறைப்பது சாத்தியம். ஏன்னா உடல் எடையை குறைப்பதுங்கிறது ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கு, ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்கு, மாத்திரைகள் இருக்கு. ஆனா ஆரோக்கியமான வழிகளில் உடல் எடையை குறைத்து குறைந்த எடை மீண்டும் கூண்டாமல் இருப்பதற்கு நம்ம ஜேகே பாரம்பரிய வெயிட் லாஸ் கிட்ட மிகச்சிறந்த வகையில ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதனோடு நம்ம டீ காஃபின்ற விஷயத்துல ரொம்ப அடிக்ஷனா இருந்தோம்னா, டீ காஃபி சாப்பிடாம இருக்கவே முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது குறைச்சாகணும். அது குறைக்கிறதுக்கு எப்படி சார் குறைக்குதுன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம ஜேகே பாரம்பரியாவில் உள்ள அறிமுகப்படுத்தி லீடர்ஸ்ட கேட்டீங்கன்னா கேஃபினோ இன்னும் ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இருக்கு. இது ரொம்ப சுவையானது, டீ காஃபிக்கான மிகச்சிறந்த ஒரு மாற்றாக செயல்படும். ரத்தத்தினுடைய அமிலத்தன்மையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுது, ஹார்மோன்களை சீராக்கும். ஒரு டீ காஃபியோட கேஃபின்ற நச்சு பொருட்களில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளு, டீ காஃபியினுடைய அடிக்ஷன்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம இந்த கேஃபினோன்றது ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இது மருந்து மாதிரிலாம் இருக்காது, சுவையானதாக இருக்கும். ஒரு பிளாக் டீ மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம், ஒரு பால் டீயாவும் நம்ம குடிச்சிக்கலாம். அப்போ டீ காஃபி அடிக்ஷன் கொஞ்சம் குறைச்சிக்கணும். முக்கியமா நைட் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தா நிறைய ரிசப்ஷன் நைட் நேரங்கள்ல இருக்கு. போனா 9:30 10 மணிக்கு தான் சாப்பிட உட்காடுறோம். சாப்பாடும் விதவிதமா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தகுதியை காட்டுவதற்கு விதவிதமான டிஷ்லாம் வைக்கிறாங்க. நாமளும் அவங்க மனசு புண்படக்கூடாதுன்ற மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு நினைக்காம நம்ம குடல் புண்படக்கூடாதுன்ற ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அந்த ரிசப்ஷன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில ஸ்டால் போட்டிருக்காங்க பாருங்க, இந்த பாப்கார்னு, ஐஸ்கிரீமு இதெல்லாம் அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. அதையும் சாப்பிட்டு வயிற்ற நிரப்பாம கொஞ்சம் கண்ட்ரோலா நம்ம இருந்தோம்னா மிகச்சிறந்த ஒரு பலன் கிடைக்கும். இல்ல சார், நான் ரிசப்ஷனுக்கு போயிட்டு சாப்பிடாம வந்துட்டேன்னா என் நண்பன் கோச்சிப்பான்னு சொல்ற நபர்கள் ரிசப்ஷன்ல சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் ஃபாஸ்டிங் மாதிரியான உணவுகளை குறைக்க பாருங்க. சார் என்னால ஃபாஸ்டிங்லாம் இருக்க முடியாது சார், என் பச்சை உடம்பு சார்ன்னு சொல்ற நபர்களாக நீங்க இருந்தீங்கன்னா சமைத்த உணவுகளை குறைத்து அடுத்த நாள் கொஞ்சம் காய்கறிகள், பழங்கள், கொய்யாக்காய் இந்த மாதிரியான பொருட்களின் மூலமாக உங்கள் பசியை தணித்து கொண்டால் நிச்சயமாக உடல் எடை குறைப்புங்கிறது ஆரோக்கியமான வழியில் சாத்தியம். அப்போ அது பல்முனை தாக்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிரச்சனைய ஒரே விஷயத்துல மட்டும் நம்ம அணுகாம பல்முனையில நம்முடைய உணர்வுகள்ல இருந்து, நம்மளுடைய உணவுகள்ல இருந்து, நம்முடைய உறக்கத்தின் மூலமாக, பயிற்சிகள் மூலமாக, இயற்கையான மருந்துகள் மூலமாக நாம் அதை அணுகும் பொழுது நிச்சயமாக உடல் எடை குறைப்புங்கிறது 100% சாத்தியம். அதனோடு சேர்த்து பயிற்சிகள் என்ன பயிற்சி பண்ணணும்னு கேட்கிற நபர்களுக்கு சிலருக்கு உடம்பு ஓரளவுக்கு நார்மலா இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த இடுப்பு வயிற்று பகுதிகளை மட்டும் அதிகமா சதை போட்டிருக்கும். அப்ப அதுக்கான காரணம் என்ன பார்த்தா உடம்புல நம்ம அந்த பகுதியை அதிகமா அசைச்சிருக்க மாட்டோம். அதனால ஒரு இடத்துல ஒரு வீட்டுல எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம அதிகமா அது பயன்படுத்தாம இருக்கிறோம்னா எந்த இடத்துல தூசி சேரும், குப்பை எந்த இடத்துல சேரும், எந்த இடத்துல அதிகமா பயன்படுத்தாம இருக்கிறோமோ அந்த இடத்துல தூசி குப்பை சேரும். அதே மாதிரிதான் பெரும்பாலும் நம்மளுடைய இடுப்பு தசைகளையும் அடிவயிற்று தசைகளையும் நம்ம அதிகம் அசைக்கிறதே இல்லை. அதனால அந்த இடத்துல ஈஸியா கொழுப்பு சேருது. அதே மாதிரி ஒருத்தருக்கு உடம்புல உடம்பு ஃபுல்லா கொழுப்பு சேர்ந்துருக்கு, இடுப்புலயும் இருக்கு, அடிவயிறுலயும் இருக்குன்னா நீங்க மாங்குன்னு என்ன பயிற்சி வயிற்றுக்கு பண்ணாலும் இடுப்புக்கு பண்ணாலும் முதல்ல உடம்புல இருக்கிற மற்ற கொழுப்புகள், மற்ற தசைகள் இதுதான் நம்ம உடல் எடை தான் குறையும். இறுதியாக குறையக்கூடியதுதான் நம்மளுடைய அடிவயிற்று இடுப்புல இருக்கக்கூடிய அந்த உடல் அதிகமான கொழுப்புகள்.
அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போனா இந்த ஒரு புரிதலோடு அதுமாதிரி உடல் எடையை குறைக்கும் பொழுது ஒரு 2 மாதங்கள்ல 5 கிலோ குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு யோசிக்கும், அடடா இவன் உடம்புல எடை குறைஞ்சுக்கிட்டே வருதே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இவனுக்கு வந்து அப்படி போயிட்டே கஷ்டப்பட்டுருவானே என்ற ஒரு பயத்துல திரும்ப என்ன செய்யும், அது வந்து ஒரு சேஃப் மோடுக்கு போயிடும். எப்படி மொபைல்ல அந்த சார்ஜ் குறைஞ்சுக்கிட்டே வரும் பொழுது ஒரு 10 பாயிண்ட் வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிருது, ஆட்டோமேட்டிக்கா என்னது ஒரு ப்ரொடெக்ஷன் மோட ஓப்பன் ஆயிடும். நம்ம உடம்புல நம்ம செல்லில் இருக்கக்கூடிய மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. டார்க் மோட் ஆக்டிவேட் ஆயிடும். அந்த 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 பவரை நீண்ட நேரம் பயன்படுத்துறது எப்படின்னு செல் ஆட்டோமேட்டிக்கா மாறுது. ஒரு சாதாரண ஒரு மனிதன் கண்டுபிடித்த ஒரு எந்திரத்திலேயே இவ்வளவு மெக்கானிசம் இருக்கும் பொழுது நம்ம உடம்பு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, ஐயோ இனி குறைக்க கூடாது, ஸ்ட்ராங்கா பிடிச்சு வைடான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாதுகாப்புக்காக அதை பிடிச்சு வைக்கும். அப்போ ஒரு 5 கிலோ குறையுது, 6 கிலோ குறையுது, ப்ராப்பரா குறைஞ்ச உடனே நம்ம நினைச்சிட்டே இருப்போம், ஓ 3 மாசத்துல 6 கிலோ குறைஞ்சிட்டு அடுத்த 3 மாசத்துல இன்னொரு 6ல இருந்து 8 கிலோ குறையவே செய்யாது. அடுத்த 3 மாசம் எவ்வளவுதான் மாங்குன்னு உழைப்போம், சாப்பாட்டுல கவனம் செலுத்துவோம், என்ன ஆகும், அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ அப்ப நம்ம யோசிக்கணும், நம்ம உடம்பு ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கு, இதை 3 மாசம் இதை நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அடுத்த 7வது மாசத்துல வேகமா டிராஸ்டிக்கா அது குறைய ஆரம்பிக்கும்ன்ற ஒரு புரிதலோட நம்ம அப்ரோச். அதனாலதான் 1 வருடங்கள் இது குறித்த ஒரு தொடர் முயற்சியில் நம்ம வந்து ஈடுபட்டோம்னா அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சொல்றோம். நிறைய பேர் அவசரமா 3 மாசம் எடுத்துட்டு அப்புறம் அடுத்த 2 மாசம் மாங்கு ஒண்ணும் குறைய மாட்டேங்குது சார், இனி நான் வந்து எல்லாத்தையும் விட்டுறேன் சார் விடுவாங்க, மொத்தமா வேகமா ஏறிடும். இதுதான் நம்ம கவனிக்கணும். சோ நம்ம ஜேகே பாரம்பரியாவில் உடம்பு எடையை குறைக்குது, வெயிட் லாஸ் கிட்ட மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்றது இல்ல, ஒரு சுகரை குறைக்கிறதுக்கு டிஎம் சுசல்காரை மட்டும் குடிங்கன்னு சொல்றது இல்ல, ஃபேட்டி லிவரை சரி பண்றதுக்கு லிப்பி சுசல்காரை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்றது இல்ல. ஒவ்வொன்றிற்கும் வாழ்வியல் என்ன, அதை எப்படி நம்ம அணுகணும், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு புரிதலோடு சேர்த்துதான் இதை நம்ம வந்து வழிநடத்தி செல்கின்றோம். நம்மை சார்ந்தவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நம்ம கரெக்டா நோட்ஸ் எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இதை பத்தி நான் சொல்ல போறேன்னு நம்ம நினைக்கிறதை விட, அது நல்ல விஷயம்தான், அப்படி நினைப்பதை விட அந்த ஃப்ரெண்ட்ஸை இந்த நிகழ்வுகளை இணைத்து அவர்களும் நம்மளோடு சேர்த்து கண்டுகளிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பொழுது அவர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு புரிதல், ஒரு ஆரோக்கியத்தை பற்றிய, ஒரு பாரம்பரியத்தை பற்றிய, ஒரு ஜேகே பாரம்பரியாவின் தயாரிப்புகளை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். அப்போ இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நமது நண்பர்களையும் நமது உற்றத்தாரையும் உறவுகளையும் நிச்சயமாக இந்த ஜூம் மீட்டிங்களை இணைத்து ஒரு பெருந்திரளாக நல்ல விஷயங்களை நம்மை சார்ந்தவர்களோடு நாம் கேட்டுக்கொள்வது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இந்த நல்ல விஷயங்களை நாமும் பயன்படுத்தி நம்மை சார்ந்தவர்களுக்கும் அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு போனஸா எவ்விதமான சிறப்பு கட்டணங்களும் இல்லாம ஒரு வியாபார வாய்ப்புங்கிறது வழங்கப்படும். இந்த வியாபார வாய்ப்புக்கு ஜாயின் பண்றதுக்குன்னு தனிப்பட்ட முறையில எந்த கட்டணமும் நம்ம வந்து நிறுவனம் வந்து மென்ஷன் பண்றது இல்லை. அப்போ இதை பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வியாபார வாய்ப்பு. இப்ப காலகட்டத்துல ஒரு வருமானத்தை வச்சு நம்மளால வாழ முடியுமா? ஒரு சைடு இன்கம், ஒரு பேசிவ் இன்கம் நமக்கு இருந்துச்சுன்னா சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்கும். அந்த பேசிவ் இன்கமே நம்ம மெயினா வாங்குற இன்கம் விட கொஞ்சம் அதிகமாகும் பொழுது மெயின் இன்கமா மாறிடுச்சுன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பு நம்ம ஜேகே பாரம்பரியாவில் வழங்கப்படுகிறது. உங்களை அறிமுகப்படுத்திய உங்கள் நண்பர்களுக்கு இது குறித்த ஆரோக்கியமான உணவுகள் குறித்த ஒரு புரிதல்களை ஏற்படுத்துங்க. ஆரோக்கியமான வியாபார வாய்ப்பு என்னன்றதை நம்ம வந்து அறிமுகப்படுத்துங்க. இதன் மூலமாக நாமும் மகிழ்வோடு இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், நம் உறவுகளையும் ஆரோக்கியமாக வாழச் செய்வோம். அன்புடன் இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். நன்றி டாக்டர் சார், மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப அருமை. நாங்கள் ஏற்கனவே வெயிட் லாஸ் கிட்ட எடுத்து நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். அருமையான வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நிறைய பார்த்தீங்கன்னா எடை குறைப்பு மட்டும் கிடையாது, ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு போன வாரத்துக்கு அடுத்த வாரமே நீங்கள் கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு போன வாரம் நம்முடைய சுகர் பற்றி கொடுத்துருந்தீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பற்றி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நம்முடைய களப்பணி சொந்தங்களில் புதிய நிறைய பேர் வந்திருக்கோம்ல, இந்த வெயிட் லாஸ் குறைப்பது விஷயமா நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதோடைய தகவல்களுக்கு மட்டும் நீங்கள் யாராட்டும் வந்து பார்த்தீங்கன்னா
அட்மிட் பண்ணி ஏற்கனவே ஷார்ட்ல பதிவு பண்ணியிருப்போம். அட்மிட் பண்ணி ஏதாட்டும் விஷயத்த நீங்க கேட்கலாம். சார் 2 பேருக்கு மட்டும் இதுல ஒரு பதில் கொடுக்கறதுக்கு டாக்டர் சார் தயாரா இருக்காங்க. யாரானு நீங்க வந்து அட்மிட் பண்ணீங்கன்னா இல்ல ஹேண்ட்ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுவதற்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. சரிங்களா? தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கிராமங்களுக்கும் நம்முடைய ஆரோக்கியத்தை பராமரித்து கொண்டு செல்லக்கூடிய விஷயத்துல நம்முடைய எம்டி சார் தான் பேசியிருக்கிறாங்க. இப்ப பேசின யாரும் நம்முடைய எம்டி சார் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம தகவல் கொடுத்துருக்காங்க. யாரும் நீங்க அட்மிட் பண்ணி என்ன வெயிட் லாஸ் உடல் எடையை பத்தி இப்ப கேட்டீங்களா, இது விஷயமா நீங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல தயாரா இருக்காங்க. வர தயாரா இருந்தீங்கன்னா 2 பேருக்கு வாய்ப்புகள். சாட் பாக்ஸ்ல மிஸ்டர் கனக சபாபதி சார் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சார் வணக்கம் சார், உடல் எடை கூடுவதற்கும் இரவில் குரட்டை வருவதற்கும் தொடர்பு உள்ளதா சார்? கண்டிப்பா தொடர்பு இருக்கு. அப்போ குரட்டை வர்றதை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, அந்த நம்ம சிறு குழந்தைகளா இருக்கும்போது இந்த பூசணி மரம்னு இருக்குல்ல, அந்த இலையை அப்படி மடக்கிட்டு ஊதும் போது என்ன ஆகுது, அது மாதிரி சத்தம் கேட்கும். பிபி மாதிரி சத்தத்தை எல்லாம் உண்டு பண்ணும். அதே மாதிரிதான் அந்த குரல் நாண்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள சைடுல கொழுப்புகள் அடைக்கும் பொழுதோ, அந்த வயிற்றுல வாயு உப்புசங்கள் ஏற்படும் பொழுது அந்த தசை அந்த அந்த குழல்கள்ல ஏற்படுற அந்த அழுத்த விரிவுகளின் காரணமாக குரட்டைங்கிறது நமக்கு வருது. அப்ப பொதுவாகவே குரட்டை இருக்கின்ற நபர்கள் என்ன பண்ணலாம், இரவு உணவை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க முடியுமான்றத பாருங்க. அப்ப தவிர்க்க முடியாத நபர்கள் என்ன, ஒரு 7 மணிக்கு முன்னாடி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதன் பிறகு பசிக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, பசிக்கும் போதெல்லாம் கொய்யாக்காய், வெள்ளரிக்காய், மாதுளை இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு அந்த பசியை தணித்தோம்னா, அது சீக்கிரமா தூங்கிடணும். நம்ம லேட்டா தூங்குறதுனாலதான் பசி எடுக்குது. இப்ப சீக்கிரமா தூங்கிட்டோம்னா அந்த பசியை தணித்தோம்னா அந்த வயிற்றினுடைய தேவையற்ற கொழுப்பை படிப்படியாக குறைக்கின்ற நபர்களுக்கு குரட்டை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இரண்டாவது, சிலருக்கு ரொம்ப அசதியா அதிகமா வேலை பார்த்து தூங்கும் போது எப்பமாவது 1 நாள் 2 நாள் குரட்டை வரும். அது பிரச்சனையே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து பிரச்சனை இல்லை. அப்ப அதனோடு சேர்த்து நம்மளுடைய மனதிலையும் குரட்டை இருக்கிற நபர்கள் தூங்கும் போது இந்த சத்தம் வந்து எனக்கும் தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது, என்னை சுத்தி உள்ள நண்பர்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்ற ஒரு ஆள் மனசுல ஒரு அஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம தூங்குறது விடாமுயற்சி விசுவரூப வெற்றின்ற மாதிரி நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும். முக்கியமா மூச்சு பயிற்சிகள் நம்ம பண்றது நல்லது. இந்த ஸ்கிப்பிங் மாதிரியான பயிற்சிகள் பண்றது இந்த நேரத்துல நல்ல ஒரு பலன் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ உடல் எடைக்கும் குரட்டைக்கும் தொடர்பு இருந்துட்டு இருக்குது. அதனால கண்டிப்பாக உடல் எடை குறையும் பொழுது அந்த குரட்டையினுடைய வீரியமும் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? நன்றி. வாழ்த்துக்கள் டாக்டர் சார் அவர்களுக்கும். நம்முடைய கேள்வியா கொடுத்த நம்முடைய சகோதரன் அவர்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அருமையான முறையில பதில் கொடுத்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் குரட்டையோட பக்கத்துல தூங்க முடியாம சிரமப்பட்டு தான் இருந்தாலும் சார் சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். வேற யாரும் கேள்விகள் கேட்க தயாரா இருக்கீங்களா? நல்ல ஒரு பதில். ஓகே, வாங்க சொல்லலாம் மேடம். வணக்கம் சார், அவர்களுக்கு உண்மையிலே வணக்கம். சார், உண்மையிலே இந்த வெயிட் லாஸ் கிட் இப்போ நீங்க என்னென்ன யூசேஜ் சொன்னீங்களோ அதை நாங்க பயன்படுத்தினதுல அனுபவிக்கவும் செஞ்சோம் அப்படிங்கறத இந்த தருணத்துல மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறோம் சார். நான் ஒரு கல்லூரி பெண்ணா இருந்தவங்க 2 கிட் நம்மளோட யூஸ் பண்ணும்போதே ஒரு 6 kgs குறைஞ்சிட்டாங்க. 2வது அந்த ஃபிட்னஸ்ங்கிறது அவங்களுக்கு கிடைச்சது. அந்த குறைந்த எடை கூடலுங்கிறதும் அதை தொடர்ந்து மெயின்டைன் ஆகிறத ரொம்ப ஷேர் பண்ணோம். அதே மாதிரி சார், நானுமே 40 அப்படி நியர் வரும்போது ஃபேட்டி லிவருங்கிற ப்ராப்ளம் வெஜிடேரியனா இருந்தாலும் வரும் அப்படிங்கறத இப்பதான் நீங்க சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஃபேட்டி லிவருக்காக எண்டாஸ்கோபி பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் சரியாகாத அளவுல இருந்தப்போ இப்ப நம்மளோட வெயிட் லாஸ் இதோட பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சேர்மானங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்காகவே இதை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பெறணும் அப்படின்னு பயன்படுத்தினதுலயே அந்த ஒரு கிட்லயே அந்த உடல் எடை இலகுவாகிறது தெரிஞ்சது. அதே மாதிரி பீரியட் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு கிடைச்சதும் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. சோ உண்மையிலே நிறைய பேருக்கு இது உடல் எடைக்கு மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியத்திற்குமே இது எல்லாருக்குமே தேவைங்கிறத நாங்க உணர்த்திக்கிட்டு இருக்கிறோம் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றிமா, நன்றி. வாழ்த்துக்கள் சொர்ணா மேடம் அவர்களுக்கும் டாக்டர் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி டாக்டர் சார். எங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்கீங்க. மகிழ்ச்சி டாக்டர் சார். மீண்டும் அடுத்த ஒரு 15 நாளைக்கு அடுத்து நிறைய சார் முன்னாடி இப்போ வந்து இந்த அணியின் மூலமாக சொல்கிறோம், நிறைய சாதனையாளர்கள் உருவாகிட்டே இருக்காங்க. இன்னும் 4ஆம் தேதி வரை ஒரு மிக சிறப்பான விஷயங்கள் வந்து ரெக்கக்னைசேஷன் ப்ரோக்ராம் இருக்கும். நம்முடைய பயணங்கள் நிறைய பேருக்கு கொண்டு சென்று கொண்டு இருக்கோம் சார். அதற்கு முழுமையான பலன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.